விக்னேஷ் சிறிகாந்த் டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ், அதிதி மற்றும் பலர் நடித்த ஒன்ஸ் மோர் இந்த படத்துடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு. இந்த படம் ஒரு பக்கமான லவ் ஸ்டோரி போல். ஏன்னா டீசர்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் லவ் போர்ஷன் மட்டுமே நமக்கு காண்பிக்கிறாங்க. குறிப்பாக அர்ஜுன் தாஸ் அண்டு அதிதி இவங்க 2 பேர்த்தோடைய அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதிதி ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த பேசிக்கிற விதம், அந்த ரிலாக்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியாக இந்த படம் இருக்கும். குறிப்பாக அதிதி அவங்க அர்ஜுன் தாஸை எப்படியாவது நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாண்டடாக ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் தாஸ் ஒரு மாதிரி இதுதான் அப்படின்ட்டு நேச்சுரலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ரொமான்டிக்கல் சீன் வந்துடுது. கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு லிப்லாக் சீன்ஸ் இருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேசாம் அப்துல் வஹாப் இவங்களுடைய பின்னணி மியூசிக் நல்லா இருக்கு. ஏன்னா அதிதி அண்ட் அர்ஜுன் தாஸ் இவங்க வர்ற சீன்ஸுக்கு சூப்பராக ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக பாட்டு நல்லா இருக்குங்க. இந்த டீசரில் வர்ற அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ மெலடியாக இருக்குது. விஸ்வநாத் அவங்களுடைய ஒளிப்பதிவு, சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காரு. கேமராங்கள் நல்லாயிருக்கு. குறிப்பாக அதிதி சங்கரை ரொம்ப அழகாக க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. அவருடைய அந்த நடவடிக்கைகள், அந்த கேரக்டர் செலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அவங்களுடைய கேரக்டரும் செம்மையாக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக ஒன்ஸ் மோர் ஒரு லவ் ஃபீல், ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே வில்லனோ ஒரு பயங்கரமான அடித்தடியோ ரத்தம் தெரிக்கிற காட்சிகளோ எதுவுமே காட்டப்படலை. ஏற்கனவே தளபதி விஜய் சார் அவங்க நடித்த ஒன்ஸ் மோர் இந்த படம் செம்ம ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். என்ன டீசரில் இவங்க 2 பேர்த்தையே அப்படி சுற்றி காமிக்கிறாங்க. ஒருவேளை படத்துலேயும் இவங்க 2 பேர் மட்டுமே இருப்பாங்களோ, மற்ற கேரக்டர்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஏனோதானோன்னு காமிப்பாங்களோ அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளேவை கொடுக்கணும். இது மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் டூப்பர் படமாக இது அமையும். ஓகே ஒன்ஸ் மோர் இந்த படத்துடைய டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.